பீகார் தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, ராகுல் காந்தி மற்றும் மகா கட்பந்தன் சொன்ன பொய்களை மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் சென்ற முறையை விட இந்த முறை என்டிஏ கூட்டணி மிக அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது 125 இங்க 191 வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த முறை கிடைச்சிருக்கிற சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற முறையை விட இந்த கூட்டணியில் எல்லா கட்சியும் கூடுதலாக வாங்கியிருக்கிறது. அதே மாதிரி மகா கட்பந்தன் என்று சொல்லப்படக்கூடிய INDA கூட்டணி உள்ளவர்கள் வெறும் 48 இடங்கள் தான் வந்திருக்கிறார்கள் தற்போதைய செய்தி நிறுவனங்கள் சொல்கின்றன. இந்த வகையில் பார்க்கும்பொழுது அவர்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரித்துள்ளார்கள். மேலே இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ராகுல் காந்தி சொன்னது எக்ஸிட் போல்ஸில் நாங்கள் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜெயிச்சது பாஜக, அதனால ஓட்சோர் நடந்திருக்கு என்று சொன்னாரு. இப்போ எக்ஸிட் போல பாஜக வரும்னு சொன்னாங்க, இப்போ பாஜக வந்திருக்கு. அப்போ ஓட்சோர் நடக்கல. அவர் சொன்ன எக்ஸிட் போல் கணக்குக்கும் இந்த வெளிவந்த ரிசல்ட்டுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னா ஓட்சோர் நடக்கலன்னு சொல்லணும். அதை விட பெரிய விஷயம், தேஜஸ்வி யாதவே முன்னிலையில் இருந்தவர் இப்ப இழுபறியில் இருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வருது, பின்னணியில் இருக்கிறார் அப்படின்னு. அப்போ பின்னடைவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, முக்கிய முதல்வர் வேட்பாளரே பின்னடைவை அடைந்திருக்கிறார் என்றால் அங்கே இவர்களுடைய பொய் பிரச்சாரங்கள் ஈடுபடவில்லை. மேலும் SIRல பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாருங்களா. SIR அது 65 லட்சம் பேரை நீக்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னதை இவர்கள் மக்கள் நிராகரித்துள்ளார்கள். ஏன்னா எங்கேயுமே பெரிய சம்பவங்கள் இல்லை, எங்க ஓட்டு இல்லை, எங்களுக்கு எதுவுமே அந்த இதுல தேர்தல் வாக்குச்சாவடியில எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி புகார்கள் இதுவரைக்கும் எந்த பெரிய அளவிலும் வரவில்லை. அதனால் இது நியாயமாக நடந்துள்ள தேர்தல், மக்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். எங்கேயுமே எந்த இடத்திலும் ஒரு தகராறு நடந்ததாகவோ ஒரு வம்பு வழக்கு நடந்ததாகவோ எந்த இடத்திலும் செய்திகள் இல்லை. ஏன் இதே இடத்துல இப்ப இவங்க சொல்லணும்னா காங்கிரஸ்காரர்கள் அங்க சென்று கேட்டிருக்கலாம் இல்லையா, பூத்துல எங்க பேர் இல்லைன்னா, அந்த மாதிரி ஒரு செய்தியும் வரலையே. ஏன் அந்த கூட்டணியில எங்கேயுமே யாருமே ஒரு ஓட்டுச்சாவடியில கேட்கவே இல்லை. அப்போ நியாயமாக நடந்துள்ளது. இது மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு என்றுதான் இதை பார்க்க வேண்டும்.